மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? பணம் போகும் போக்கிலே ட்ரேடு பண்ணலாமா? வணக்கம். இப்போ நம்ம மார்க்கெட் ட்ரெண்டுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ட்ரெண்டு அப்படின்னா சிம்பிளான மீனிங் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு ட்ரேடு பண்ணக்கூட வாய்ப்புகளை நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த ட்ரெண்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்காக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கேண்டில் சார்ட் அடிப்படை தேவை. இதை பற்றி நான் 7வது சாப்டர் த லாங்குவேஜ் ஆஃப் மணி அப்படிங்கிறதுல சார்ட்டை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். யாராவது தேவைன்னா போய் அந்த 7வது சாப்டரை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் ட்ரெண்டில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்டு, 2வது டவுன் ட்ரெண்டு, 3வது சைட்வேஸ் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, மார்க்கெட்டு மேல் நோக்கி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அது அப் ட்ரெண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் சார்ட்டில் ஏற்கனவே படிச்சிருப்போம். ப்ரைஸுக்கு ஒரு ஹை வேல்யூன்னு ஒன்று உண்டு. அதை என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்தில் அந்த ப்ரைஸோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஹை. ஓகேவா? இந்த சார்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், மினிமம் 2 ஹை வேல்யூ கேண்டிலை எடுத்துக்கிட்டோம். அந்த ரேஞ்ச் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது, நிறைய கேண்டில்ஸ் இருக்குது, அதில் 2 எடுத்துக்கிட்டு அதை 2யும் கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹையும் செகண்ட் ஹையும் என்ன ஹைட்டில் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஹையை விட 2வது ஹை உயரத்தில் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹையர் ஹைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த படத்தில் பாருங்கள், அப் ட்ரெண்ட் படத்தில் ஃபஸ்ட்டு HH1, அதுக்கடுத்து HH2, அப்புறம் HH இருக்கும். இப்போ இந்த 3 HH ஹேண்டில்ஸும் ஒன்றை விட ஒன்று உயரத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ இந்த ட்ரெண்டுனால் நமக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இதில் நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எப்போ நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் இந்த HLக்கு ஹையர் லோவுக்கு ப்ரைஸ் வருதோ அப்போ நம்ம வாங்கினோம்னா அடுத்த HHல் நம்ம லாபம் சம்பாதிச்சுட்டு செல் பண்ணிடலாம். இதுதான் அப் ட்ரெண்டோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம 2வது பார்க்க போகிறது டவுன் ட்ரெண்டு. டவுன் ட்ரெண்டுங்கிறது அப்படியே ஆப்போசிட் டு அப் ட்ரெண்டு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா லோவை கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லோவை விட அடுத்த லோ கம்மியாக இருக்குது அப்படின்னாலே நம்ம டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்கோன்னு அர்த்தம். இந்த இடத்துல நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கவனித்தோம்னா செல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எப்படி அப்படின்னா, எப்பெல்லாம் இந்த லோ ஹை நமக்கு கிடைக்குதோ அப்போ நம்ம செல் பண்ணிட வேண்டியது. அதுக்கடுத்து எப்போ லோயர் லோக்கு வருதோ அப்போ நம்ம பை பண்ணிக்க வேண்டியது. இதுதான் இது செல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. இது இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு கிளியராக ஒரு HHஓ LLஓ கிடைக்காது. அதனால் கிளியரான ஸ்ட்ராட்டஜி நமக்கு கிடைக்காது. அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதில் நிறைய பிகினர்ஸு ஒரே மாதிரியான மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால அவங்க பணத்தை இழந்துருவாங்க. ஸோ இந்த காமன் மிஸ்டேக்கை யாரும் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கோல்டன் ரூல் பார்ப்போமா? அது என்னன்னா, ட்ரெண்டு ஃபஸ்ட்டு, ட்ரேடு நெக்ஸ்ட்டு. தேங்க்யூ.